நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மேட்சஸோட ரிவ்யூ பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்சிபி vs ஜிடி, கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு ரிவ்யூ பற்றி பார்த்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி vs ஜிடி இவங்களோட ரிவ்யூ பற்றி பார்த்துக்கோம். ஆர்சிபிக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் மேட்ச். சின்னசாமி ஸ்டேடியத்திலேயே அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா ரெண்டு மேட்ச் வச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் இன்டென்டோட ஆடிட்டு இருக்காங்க. இந்த தடவை நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிச்சு ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை இந்த மேட்சுக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே இன்டென்ட்டோட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த பிச் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகல. இந்த பிச் பேட்டிங்க்கு அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற பிச் கிடையாது. ஸோ ஸ்லோ பிச்சாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அடிச்சிருக்கணும். அந்த அந்த பழைய பாசிட்டிவ் இன்டென்ட்டே வந்துட்டு இந்த பிச்லையும் காமிச்சு அது வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து பெரிய அளவில் திரும்ப வச்சவர் அவங்களோட ஃபார்மர் பிளேயர் சிராஜ். சூப்பரான பவுலிங். அந்த புது பந்தில் எப்பவுமே அவர் நல்லா போட்டுட்டு இருப்பாரு, அது நமக்கு தெரியும். இந்த தடவை வந்து கூடுதல் வெறியோட போட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபியில் தன்னை தக்க வைக்கல அப்படின்ற அந்த ஒரு வேகம், அந்த வேகத்தோட சேர்ந்த விவேகத்தையும் சேர்த்து சூப்பராக பவுலிங் போட்டாரு சிராஜ். ஸோ படிக்கலையும் சால்ட்டையும் போல்டு எடுத்து பெரிய அளவுக்கு மேட்சே டர்ன் பண்ணிட்டாரு சிராஜ்னு சொல்லலாம். கோலி, படிக்கல், சால்ட் இவங்க 3 பேருமே வந்து சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் நிறுத்தாங்க. ஸோ யார் தான் இந்த அணியை தூக்கி நிறுத்த போறாங்க அப்படின்ற மாதிரியா நினைச்சிட்டு இருந்த வேலையில லிவிங்ஸ்டன் வந்து பொறுப்பா தன்னோட இன்னிங்ஸை வந்து ஆடினாருன்னு சொல்லலாம். லிவிங்ஸ்டன் 54, ஜிதேஷ் சர்மா 33, டிம் டேவிட் 32 இவங்களோட கான்ட்ரிபியூஷனோட 169 ரன்கள் எடுத்தாங்க. ஜிதேஷ் சர்மா ஓரளவு சிறப்பாகவே ஆடிட்டு வர்றாரு. அவருக்கு கொடுத்த அந்த ஒரு ஒர்க்கை வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். டிம் டேவிட் அவர் தான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பண்ணிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து பரிதாபங்கள், அந்த உனக்கு என்னை பிடிக்காதில்ல அப்படின்ற மாதிரியான அந்த மீமை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு பொல்லாடு மாதிரி வந்து கடைசியில் அவர் வந்து ஹிட்டரா மாறி ஆர்சிபிக்கு வந்து சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. போன மேட்சும் பண்ணாரு, இந்த மேட்சும் பண்ணாரு. 18 பால்ல 32 ரன் இந்த மேட்சும் அடிச்சிருக்காரு. ஸோ நீ ஏன் வந்து எங்களுக்கு பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ ஃபேன்ஸ் தான். அந்த அளவுக்கு சூப்பராக ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸா சிராஜ் அண்ட் சாய் கிஷோர் இருந்தாங்க. சிராஜ் 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 3 விக்கெட். அதே மாதிரி சாய் கிஷோர் வந்து 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 2 விக்கெட். ஸோ இவங்க தான் வந்து இந்த மேட்சே பெரிய அளவுக்கு டர்ன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பேட்டிங் பண்ண வந்தாங்க ஜிடி. ஜிடிக்கு ஓப்பனிங்ல வந்துட்டு கில் அண்ட் சாய் சுதர்சன் இவங்க 2 பேருமே ஓரளவு நல்ல ஓப்பனிங் கொடுத்துட்றாங்க. கில்லு மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. சாய் சுதர்சன் என்னை அவுட் ஆக்கவே வந்து ரொம்ப நீங்க சிரமப்படணும், நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மேட்சும் 40+ கண்டிப்பா வந்து அடிச்சிடுறாரு. ஸோ மினிமம் 30+ அடிச்சிடுறாரு. ஸோ அவரை அவுட் ஆக்குறது ரொம்ப பெரிய சிரமமா இருக்கு. அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஜெயவர்த்தனேன்னு சொல்லலாமா, இல்லை அடுத்த மைக்கேல் மான்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனாலும் யுனிக்கான சாய் சுதர்சன் அப்படின்னு சொல்றதுல தான் அவரோட பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கருதுறேன். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பொறுமையா இன்னிங்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதிரடியாகவும் ஆடி சூப்பரா ஆடி இருந்தாரு. 49 ரன்கள் வந்து அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்லர் வந்து பொறுப்பா ஆடினாருன்னு சொல்லலாம். ஆர்சிபியோட வின்னிங்கை வந்து தடுத்த ஒரு பேரியர் அப்படின்னா அது பட்லர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் மெச்சூர்டு இன்னிங்ஸ், அதே மாதிரி அதிரடியான ஒரு இன்னிங்ஸையும் ஆடினாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூதர்ஃபோர்டும் அவருக்கு வந்து கை கொடுத்தாரு. ஸோ ஜிடிக்கு வந்து பெரிய அளவுக்கு பேட்டிங்க்கு வந்து பெரிய பிளேயர்ஸ் வந்து ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்லையும் பின்வரிசை வீரர்களும் பெரிய அளவுக்கு ஒரு சாலிட் பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறமே வந்து மிகப்பெரிய பிளேயர்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ராகுல் தவாட்டியா, ஷாருக் கான், அர்ஷத் கான் இந்த மாதிரி பின்ச் ஹீட்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களாம் வந்து பொறுப்பாக நின்று ஆடி ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி அன்னைக்கு பெரிய ஸ்கோரை கொடுக்கணும்னு அப்படின்ற லெவலுக்கு வந்து ஆட மாட்டாங்க. கடைசி நேரத்தில் 30 பாலுக்கு 50 ரன் தேவைப்படும் போது ராகுல் தவாட்டியா, ஷாருக் கான் வந்து சூப்பராக ஆடுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அவங்க ஒத்து வருவாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் போது ஏர்லியராக விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து பொறுப்பாக நின்று பில்ட் பண்ணி ஸ்கோரை வந்து உயர்த்த மாட்டாங்க. ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்லலாம். ஹேசல்வுட்டை நம்பி தான் பெரிதளவு இருக்கிறாங்க. குணால் பாண்டியா எப்போதான் வந்து டெலிவரி பண்றாரு, எல்லா மேட்சும் டெலிவரி பண்றது கிடையாது. ஹேசல்வுட்டுக்கும் வந்து சில மேட்ச் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அந்த அணி பவுலிங்ல கொஞ்சம் வீக்கான மாதிரி ஆயிடுது. யாஷ்தயாலும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொடுக்கல இந்த சீரீஸ்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து வைசாக் விஜயகுமார்ன்ற ஒரு நல்ல பவுலரை விட்டுட்டாங்க. அதே மாதிரி சிராஜ்ன்ற ஒரு நல்ல பவுலரையும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க விட்டதோட பலன்லாம் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி சஹால் அப்படின்ற ஒரு பவுலரையும் விட்டுட்டாங்க. அவங்க சஹால் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்டரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அது வந்து அவங்களோட பவுலிங்கில் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப வந்து அது நல்லா தெரியும். ஸோ அது பெட்டராக வந்து இவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அதிகமான ரன் அடித்து பவுலிங் வந்து நல்லா கிளிக் ஆனாதான். ஏன்னா வந்து 1-2 பவுலர்ஸ் வந்து சரியாக போடலை அப்படின்னா
மிச்ச பவுலர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு ஆவரேஜ் பவுலர்ஸாக தான் இருக்காங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசில்வுட் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுலேயும் புவனேஸ்வர் குமார் வந்து பழைய புவனேஸ்வர் குமார் கிடையாது, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஹேசில்வுட் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. அவர் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஆர்சிபியோட வின்ன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும். இனி அடுத்தடுத்த வருடங்கள்லையாவது வந்து வேற வேற வீரர்களை சரியான வீரர்களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனில் இருக்கிற வீரர்களை வச்சு எப்படியாவது வந்து அவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும். அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து மாற்றணும். பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா ஒவ்வொரு மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மாற்றணும். ஏன்னா பிச்சு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அதை பொறுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா பொறுமையாக நின்று ஆடணும். எல்லாருமே அவசரப்பட்ட அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டுக்கு, ஏன்னா படிக்கலையெல்லாம் வந்து பொறுமையாக ஆடுறவர் அவரே வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டுக்கு அடிக்க போயிட்டு அவுட் ஆகிடுறாரு. ஸோ அந்த மாதிரி இன்டென்ட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணாதான் இவங்க வந்து பிளே ஆஃப் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததா SRH vs KKR இந்த மேட்சை பற்றி பார்த்துருவோம். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடந்தது. டாஸ் வின் பண்ணாங்க SRH. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் டாஸ் வின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துடலாம், அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து எடுக்காமல் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் வந்து எடுத்தாங்க. ஏன்னா இவங்க பின்னாடி அடிச்சிடலாம், நமக்கு பேட்டிங் வந்து ஃபயர் பவராக இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து அடிச்சிடலாம், நம்மளே இந்த இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து 300 பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம், அதனால் 200 அடித்தாலும் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் SRH வந்து இறங்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸை ஏர்லியராக தான் எடுத்தாங்க. நரேன் அண்ட் டிகாக் இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் ஏர்லியராகவே எடுத்துட்டாங்க. ஆனால் ரஹானே எப்படி இந்திய அணிக்கு வந்து ஒரு டிராவிட் வந்து அந்த அதாவது வந்து ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் போனால் அதுக்கடுத்து வந்து பொறுமையாக நின்று தூணாக நின்று அணியை மீட்டெடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து ரஹானே 27 பால்ல 38 ரன் பொறுமையாக நின்று ஒரு தூண் போல நின்று அந்த அணியை மீட்டெடுத்திருக்காருன்னு சொல்லலாம். வெங்கடேஷ் ஐயர் அவர் வந்து இப்போதான் தான் வாங்கின காசுக்கு அந்த ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். 29 பந்துகள் 60 ரன். ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி அவர் எப்போவுமே வந்து தன்னோட சாலிட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு திலக் வர்மா வந்து போன வருஷங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஆடினாரோ, இப்போ திலக் வர்மா இப்போ தான் வந்துட்டு இருக்காரு. நான் 2-3 மேட்ச் தான் ஆடிட்டு இருக்கு. போன வருஷம் அந்த ஸ்டார்டிங்லேருந்து திலக் வர்மா நல்லா ஆடிட்டு இருந்தார். அந்த மாதிரி வந்து ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து இவங்களுக்கு ஆடிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு 50 அடிச்சாரு. ஸோ அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங் வந்து தன்னோட கிங் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடுவார். வந்தோடனே வந்து ஹிட் பண்ணி சூப்பராக 6 அண்ட் பவுண்டரிஸ்ன்னு அடித்து சூப்பராக ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு ஃபயர் பவர் வந்து கடந்த சில மேட்சஸ் தான் வந்து அவர் கிட்ட கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து அதை சரியாக தேடி எடுத்து பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். 17 பந்துகளில் 32 ரன்கள் அவரும் வந்து சூப்பராக ஆடி அணியை வந்து ஒரு 200ன்ற ஒரு நல்ல ஒரு ஸ்கோருக்கு கொண்டு போய் வச்சாருன்னு சொல்லலாம். KKR பேட்டிங்கில் என்ன ஒரு சின்ன கன்சர்ன் அப்படின்னா நரேனை ஓப்பனிங் இருக்கிறது தான். ஏன்னா நரேனை ஓப்பனிங் இறக்கி அவங்க வந்து இன்னும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, நரேனை ஓப்பனிங் இறக்கி அவங்க இன்னும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சில நேரம் வந்து சக்ஸஸ் ஆகும், மேக்ஸிமம் நேரம் ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால அவருக்கு பதிலாக வந்து மனிஷ் பாண்டேவை ஓப்பனிங் இருக்கலாம். ஏன்னா மனிஷ் பாண்டேன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவர் ஓப்பனிங்லாம் இறங்கி 100லாம் அடிச்சிருக்கிறார் RCBக்கு. அதனால வந்து அவரை எடுத்துக்கலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு டிகாக் அண்டு மனிஷ் பாண்டே நல்லா ஆடுவார். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நரேனை ட்ரை பண்ணும்போது அவரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நரேனை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்கிட்டு நரேனை பவுலிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 21 தானே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற SRHக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு KKR பவுலர்ஸ் வந்து புரிய வச்சாங்க. ஏன்னா KKRல சூப்பரான பவுலர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி இருக்கிறாரு, ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு, வைபவ் அரோரா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற நல்ல வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இவங்க அடிக்கிறது சிரமம் தான். இவங்க தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க செகண்ட் பேட்டிங் அப்படின்றது. ஸோ அது நல்லாவே தெரிஞ்சது. ஆரம்பத்திலே வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் ஏர்லியராக அவுட் ஆயிட்டாங்க. இஷான் கிஷன் அவர் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இஷான் கிஷனை ரொம்ப நம்பி SRH எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுக்கேற்ற மாதிரி 100 அடிச்சாரு. ஆனால் அதுக்கடுத்த மேட்சஸில் டக் அவுட்டு, அதுக்கப்புறம் 3 மேட்சும் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டாருன்னு சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து MI டீம் வந்து இவர் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம திலக் வர்மாவை எடுத்துடலாம். ஏன்னா அவரோட சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இவர் வந்து ஒரு சில மேட்ச் வந்து அப்படியே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் 60-70ன்னு சொல்லிட்டு, அடுத்து ஒரு 2-3 மேட்ச் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்படி தான் வந்து இஷான் கிஷனோட அந்த கிராஃப்ன்றது இருக்கும் MIல இருக்கும்போது. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக வந்து ஒரு 14 மேட்ச்சில் வந்து ஒரு 9-10 மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்காரு. இதை வந்து அடுத்த டீம்லேயும் வந்து வெளிப்படுது.
ஸோ இஷான் கிஷன் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியே வந்து இவரோட கிரிக்கெட்டுக்காக வந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன அவர் நல்ல டெக்னிக் இருக்குது, சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, ஒன் டே இன்டர்நேஷனல்லாம் நல்லா ஆடி இருக்கிறாரு. பட் அவருக்கான சான்சஸ் வந்து குறைவாக தான் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து சில என்ன சொல்கிறது முன்ன பின்ன இருக்கலாம் சான்சஸ் கொடுத்ததில்ல. பட் கொடுக்குற சான்சஸில் வந்து அவர் ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கு வந்து கீப்பர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. இவருக்கு வந்து பெரிய போட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மேட்சஸில் யார் அடிக்காத மேட்சஸில் இஷான் கிஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டீமை கவர் பண்ணார் அப்படின்னா தான் அவர் திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ள வர முடியும். அதுக்கு வந்து ஐபிஎல் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே உறங்கிடக்கூடாது. ஆழ்ந்த சயனத்தில் போயிருப்பார் இஷான் கிஷன். தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பேட் கமின்ஸ் அவர் வந்து பேட்லையும் கொஞ்சம் சூப்பராக பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவரும் வந்து பெருசாக ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸு பெரிய அளவு கொடுக்குறதில்ல. பவுலிங்லேயும் வந்து அவர் வந்து இப்போ நிறைய அடி வாங்குறாரு. ஏன்னா வந்துட்டு சிடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கு அவருக்கு காயம்னு சொல்லிட்டு வெளியிட்டதுலேருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஒரு வேளை காயத்துலேருந்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலையா, அதோட ஸ்ட்ரெயின் வந்து இன்னும் இருக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வந்து டோட்டலி எஸ்ஆர்ஹெச் டீமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இழந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இழந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலாம் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பவுலிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா புவனேஸ்வர் குமார், ரஷித் கான், சஹிப் அல் ஹசன், சித்தார்த் கவுல், சந்தீப் சர்மா இப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பவுலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரன்னையும் கட்டுப்படுத்தி விக்கெட்டையும் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. நல்ல பவுலர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தாங்க. அதனால தான் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த சமயத்துல எல்லாம் வந்துட்டு 2018 அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்துட்டு அதில் வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து 130, 140 வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பவுலிங் நல்லா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஷித் கான் அந்த டீமை விட்டு போனார். அதுலேருந்தே கொஞ்சம் வந்து டவுன் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் வந்ததுக்கப்புறம் பேட்டிங் டாமினேட்டட் டீமாக வந்து மாறுச்சு. அந்த பேட்டிங் டாமினேட்டட் டீம் வந்து எப்போவுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒரு டீம் ஜெயிக்கும் அப்படின்றது வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து கண் கூட தெரியுது. அது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தெரியுது, ஆர்சிபிக்கும் நல்லா தெரியுது. பவுலிங்கில் வந்துட்டு வைபவ் அரோரா 3 விக்கெட் எடுத்தார், வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட் எடுத்தார். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லா பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்கன்னு சொல்லலாம். 80 ரன்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க 5th பிளேஸ்க்கு மூவ் ஆகிருக்கிறாங்க கேகேஆர். ஒரு பெரிய விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ரஹானேவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டனாக வந்து அவர் தன்னை நிரூபிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபார்மர் சாம்பியன்ஷிப் டீமை வந்து ஏன்னா இப்போ கரண்ட் சாம்பியன் டீமை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து காப்பாற்றணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளே ஆஃப் வரைக்காவது போகணும் அப்படின்றது அவரோட எய்மாக இருக்குது. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.